ஹாப்பி விஷு. நான் இப்போ தான் லால் சார் ஷூட்டில் போய் பார்த்தேன். அவர் நடிக்கிறத பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. நடிச்சது ஒரு சீன் பார்த்தேன். நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் சரி நமக்கு ரொம்ப நெருக்கமான மொழி, ரொம்ப கனெக்டடாக இருக்குங்க நிறைய படங்கள். நீங்களும் திருந்தலையா? எல்லா இண்டஸ்ட்ரி போனாலும் இது பிரச்சனையா? இப்போ தான் சொல்கிறேன், இது பொதுவானது சார். இப்போது இந்த படத்தில் ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்கான் சார், நம்ம ஜெயராம் சாரோட சைல்டுஹுட். அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான் சார். நான் யார் நடித்தாலும் கற்றுப்பேன் சார். நான் யார் நடித்தாலும் கற்றுப்பேன். எனக்கு நான் இங்கே தான் சார் இருக்கேன். திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன். என் வேலை அது. என் வேலையில் நான் பார்ஷியாலிட்டி பார்த்து எடுத்துக்க முடியாது. இது எல்லார்கிட்டேருந்தும் ஐ வாண்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. நான் சும்மா இருக்கும்போது ரோட்டில் யாரும் என் கார் நிற்குன்னா நான் இன்னொருத்தர் பார்த்தாலுமே நான் ரசித்து பார்ப்பேன். நான் ஐ லவ் டு வாட்ச் ஹியூமன் பீயிங்ஸ். மனுஷங்களை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஃபகத்துக்கு எனக்கும் சீன் இல்லை, அதுதானே சொல்கிறேன். சூப்பர் இல்லஸ். நான் ஃபகத்தோட மீட் பண்ணியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட். தொண்டி முதலும் நான் பார்த்தேன். நான் ரொம்ப நல்ல ஆக்டர், சென்சிபிள் ஆக்ட், ரொம்ப போல்டான ஆக்ட். நான் சூப்பர் டீலக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவரோட ரொம்ப பிடிச்சது. ஒரு வேனில் வச்சு ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா கும்பலாங்கி நைட்ஸ். நிறைய பேர் கும்பலாங்கி கேட்பாங்க. கும்பலாங்கி நைட்ஸ் இதான் பிரச்சனை. சொல்கிறது ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமான்னு பயத்திலே பேச வேண்டியதாக இருக்குது. பேச தெளிவாக புரியுதான்னு ஒரு சந்தேகத்தோடு பேச முடியாது. புரியும், ஒரு 60-70% புரியும். பட் ஆனால் நான் அந்த படம் நிறைய பேர் அங்கேயே சொன்னாங்க பார்க்கணும் ஆசை. போகிறேன் சார். ஆமாம், அது இல்லாமல் எப்படி இங்கே ஒரு பிரச்சனை சார். ஒருத்தர் பாப்புலாரிட்டி இருக்கனால அவர் எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை சார். ஒருத்தர் பாப்புலராக இருக்கனால அப்படின்னு அவசியம் இல்லை. அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். எனக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். அது ஒரு தவிர்த்து நான் என்ன சொன்னாலுமே அது வந்து சரியாக இருக்குது. அது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. பட் மை பர்சனல் ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்குனால அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த லவ் ரொம்ப முக்கியம். அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நான் வரும்போது அதை சொன்னேன். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நானே அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு பெரிய பயம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் விஜய் சேதுபதியாக வரேன். ஸோ நான் நானாகவே இருக்கலாம். இந்த படத்தில் நான் நானாக தான் இருக்கிறேன் நான். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். ஒரு பயம்தான் செய்கிறத வந்து ஒன்று கிடச்சி ஒன்று அதை சரியாக பண்ணுறது ஒன்று இருக்குது. அதை நம்மளே ஸ்பாயில் பண்ணிவிடுவோன்னு பயம் இருக்குது. பயம் அது செய்யக்கூடாதுல்ல, எனக்கு அந்த பயம். சார் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறது பாக்கியம் சார். ஆக்சுவலாக பாக்கியம் அது. அந்த படத்தில் நாங்கள் அவங்கள ரொம்ப உயர்வாக சொல்லியிருந்தோம். படத்தில் ஒரு இடத்துல வந்து அந்த போலீஸை நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போது அவர் சொல்லுவார், என் பொண்டாட்டி பெரிய பத்தினி, அவள் சாபம் விட்டே பழிக்கலன்னு சொல்லுவார். நான் இவங்க சாபம் விட்டு பழிச்சுன்னு இறந்துருவார். இவங்க தெய்வத்துக்கு இணையாக சொல்லியிருக்கோம் நாங்கள் அவங்கள. அண்ட் சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குதுன்னு பார்த்தோம். நிறையா கமெண்ட்ஸ் வந்தது வந்து இதுக்கப்புறம் அவங்க மேலே பார்க்குற பார்வை மாறி இருக்குன்னு சொன்னாங்க. ரெஸ்பெக்டபுளாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் சொசைட்டி அவங்கள. ஏன்னா படத்தில் ஒரு எக்ஸலண்ட்டாக டைலாக் இருக்கும், நீ ஆம்பளையாக வேணாரு பொம்பளையாக வேணாரு ஆனால் என் கூட இருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம நிர்பந்திக்க முடியாது இன்னொரு மனுஷன் நீ எந்த ஜெண்டரில் இருக்கணும். அது அவங்களோட ஃப்ரீடம். அது சொசைட்டி அப்படி பார்க்கக்கூடாதுன்னு அந்த படம் சொல்லிச்சு. அது அவங்களோட ஃப்ரீடம். அது நீங்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து கல்யாணமாகி குழந்தைங்களாம் பெற்றதுக்கப்புறம் ஆண்லேருந்து பெண்ணாக மாறி இருக்காங்க. அது அவங்களோட ஃப்ரீடம். அது அவங்க இஷ்டம். அது ஒரு தனி மனுஷனோட சுதந்திரம். அது ஆணாக இருக்கிறதோ பெண்ணாக இருக்கிறதோ அது ரொம்ப அழகாக சொன்ன படம். எல்லா வகையிலுமே சரி. அது வாழ்க்கையை பற்றி பேசினேன். அது இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அதே மாதிரி அந்த படத்தில் ஒன்று. இந்த வாழ்க்கையோட ரகசியம் என்னென்னா வாழ்கிறது. வாழ்க்கையோட ரகசியம் வாழ்றது. நம்ம அப்போதைக்கு அந்த இடத்துக்கு ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு இது சரின்னு சொல்லி அதுக்கு சுற்றி இருக்கிற மனுஷங்களை ஹர்ட் பண்ணுறதா இல்லை வாழ்கிறதா? வாழ்க்கையோட ரகசியம் வாழ்கிறது. அதுதான் அந்த படம். ஆகாது. இட்ஸ் வெல் ரிட்டன் அந்த படம். சார் நான் மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுகிறேன். ஏதோ 1-2 தான் வருவாங்க. அதுவுமே நான் வந்து டைரக்ட் நிறைய எழுதியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நான் எங்கேயுமே மலையாளம் பேசி, ஏன்னா நானாக தான் வரேன். நான் வேறு ஒரு கேரக்டர் நடித்தா பரவாயில்ல, நான் நானாக வரேன்ற போது திடீர்னு மலையாளம் பேசினா அது ஒழுங்காக உட்காரணும், எனக்கு ஒழுங்காக ப்ரொனன்சியேஷன் வரணும். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ப்ரொனன்சியேஷன் இன்னும் ப்ராப்பராக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் டப்பிங் பேசினா வேறு யாரோ பேசினா என் வாய்ஸ் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு குழப்பம் இருந்தது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு தமிழால் எவ்வளோ ஒரு மலையாளம் பேசினா
அக்செப்டபுளாக இருக்குமோ ஆடியன்ஸுக்கு. ஏன்னா ஆடியன்ஸு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கதையில், இவர் ஒழுங்காக பண்ணுறாரான்னு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது ஆடியன்ஸ் கொஸ்டின் பண்ணும்போது. அவங்களோட தேவை படம் தானே ஒழிய ஆர்டிஸ்ட் செகண்ட். மார்க்கோனி மத்தாய் வந்து ஜெயராம் சார் தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணார். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே நான் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்ததும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, ஐ ஃபீல் சீனியர்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் ரெடியா? ஓகே. ஐ ஃபீல் சீனியர்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ நான் அப்படி தான் நான் ஜெயராம் சார்கிட்ட பேச ஆரம்பித்தேன். சார் சொல்லும்போது சரி நேரில் மீட் பண்ணி பேசி பார்ப்போம், ஏன்னா டேட் தான் ஃபஸ்ட்டு இஷ்யூவாக இருக்கும். இப்போ என்னவாக இருந்தாலுமே எனக்கு முன்னாடி ஏன்னா எவ்வளோ தான் யங்ஸ்டர்ஸ் வந்தாலும் எங்களோட ஃபஸ்ட்டு லெசன் அண்ட் ஃபஸ்ட்டு புக் வந்து இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு முன்னாடி இருக்க சீனியர்ஸ் தான் ஃபஸ்ட் லெசன். அவங்களோட படங்கள் பார்த்தா வளரும், அது எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே சரி. நானும் கொஞ்சம் மலையாள படங்கள் பார்த்துருக்கேன், லேர்னிங்காக பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் நான் மீட் பண்ணேன். டைரக்டர் வந்து எனக்கு இந்த கதையை கேட்கும்போது அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நேசிக்கிற ஒரு மனுஷனோட கதை. அவனோட லவ்வுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களோட உலகமே நிற்கும்னு நம்புகிறோம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் ரெண்டு விஷயம் வந்து இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து லவ், இன்னொன்று வந்து ஆர்ட் ஃபார்ம். இது ரெண்டும் வந்து எல்லா பேரியரையும் உடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மத்தாயோட கேரக்டர் வந்து ரொம்ப பியூரானது, சோல்ஃபுல்லானது. நம்ம எல்லாருடைய ஆசையும் என்னென்னா நம்ம வெளியே போகும்போது ஒரு நல்ல மனுஷனை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி யாராவது ஒருத்தர் சந்திச்சோம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கும். நமக்கு தெரியாத யாராவது ஒரு நல்ல மனுஷன் சந்திச்சனாலே ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீஷன் வரும் அந்த டைமில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் மத்தாய். அவருக்கு ரொம்ப பியூரான ஒரு சோல் அது. ஸோ அதை பற்றின ஒரு படம். நான் இந்த படத்தில் ஒரு விஜய் சேதுபதியாக தான் நடிக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஒன் கெஸ்ட் அப்பியரன்ஸ். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். ஐ எம் ஹாப்பி ஒர்க் வித் டீம். ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும். நான் முதல்ல வந்தேன், ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு லாங்குவேஜ் வந்து நடிக்கும்போது எனக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ஒரு தயக்கத்தோடு தான் வந்தேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் எல்லாரோடையும் சரி. என் செட்டில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டோடையும் சரி. இந்த மத்தாயு எவ்வளோ லவ் கொடுக்குறாரோ அந்த லவ் எனக்கு இங்கே இருக்க எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட். இந்த விஷயவில் நான் அவங்க எல்லாத்தையும் அதை சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் சிறந்த வருஷமாக நல்லா வரட்டும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி.